Hey guys, welcome back to the channel TechlearnGoogle. So பொதுவாகவே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எஸ்பெஷலி யூடியூபர்ஸ் எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கொஞ்ச நாள் வீடியோஸ் போடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அவங்களுக்கு சரியாக வியூஸ் வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே நமக்கு ஏன் வியூஸ் வர மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ஃபேக் அசம்ஷன்ஸ்லாம் அவங்க மனசுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டு நமக்கு இந்த ரீசன்னால தான் நமக்கு வந்து வியூஸ்லாம் சரியாக வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. யாரோட கண்டென்ட்ஸ்க்கு வந்து வியூஸ் கொடுக்கணும், யாரோட கண்டென்ட்ஸ்க்கு வியூ கொடுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யூடியூப் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு டவுட் என்ன இருந்துட்டு இருக்குன்னா, நிறைய ஆல்ரெடி ஒரு ஜாம்பவானா இருக்கிற யூடியூபர்ஸ்லாம் வந்து நிறைய காசு கொடுத்து அவங்களோட வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் வாங்கிடுறாங்க. ஸோ அதனால தான் நமக்கு வந்து சரியா வியூஸ் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு செகண்ட் அசம்ஷன் எல்லாருக்குமே கிரியேட் ஆகும். அண்ட் தேர்ட் விஷயம் வந்து கொஞ்ச நாளைக்கு வீடியோஸ் போட்டுட்டே இருப்பாங்க. வீடியோஸ் போட்டு சரியா வியூஸ் வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே யூடியூபே பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யூடியூப் வந்து நம்மளோட வீடியோஸ்க்கு சரியா வியூஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளேம் பண்ணிக்கிட்டு இது வந்து ஒர்த் இல்லை இந்த இடத்துல போஸ்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கண்டிப்பா யூடியூப் விட்டு வெளியே போறதுக்கு என்னென்ன மாதிரி ரீசன்ஸ்லாம் தேடி முடியுமோ அது எல்லாத்தையுமே அசியூம் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறீங்க, கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டென்ட்ஸ் போட்டாலும் அது கொஞ்சம் பூஸ்டப் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கே தவிர நீங்கள் மற்றபடி நீங்கள் வந்து நான் வந்து வீடியோஸ் கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணாலாம் வீடியோஸ் எப்பவுமே வந்து பூஸ்டப் ஆகவே ஆகாது. ஸோ அப்படின்னு வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பொதுவாக யூடியூப் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே அந்த இடத்துல போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு கண்டென்ட்டும் வந்து பின்னாடி நிறைய உழைப்போட தான் வெளியே வருது. நீங்கள் ஒரு மொக்க கண்டென்ட் பார்த்தாலும் அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுட்டாகணும். ஸோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளாக கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க, என்னோட வீடியோஸ்லாம் சரியாக வியூஸ் வரவே மாட்டேங்குது, நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் பண்ணி ஆகணும். உங்களோட சேனலில் என்னென்ன மாதிரியான பேசிக் விஷயங்களை பேசிக் மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டாகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்களோட வியூஸ் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கண்டென்ட்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நான் பேசிட்டு இருக்கேன்னா இது பின்னாடி பல மணி நேரம் உழைப்பு இருக்க செய்யுது, இதுக்கப்புறமும் நிறைய உழைப்பு இருக்க தான் செய்யுது. ஸோ வந்து நான் வந்து இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்து ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களோட வியூஸ் வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கண்டென்ட் மேக் பண்ணியிருக்கீங்க, அது நல்ல கண்டென்ட் கெட்ட கண்டென்ட் அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு விஷயம், அதாவது பார்த்த உடனே ஒரு அர்ஜை கொண்டு வரக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் பேக்கேஜ் நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஆகணும். இந்த ஒரு பியூட்டிஃபுல் பேக்கேஜ் எப்படி நான் ரேப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது மொத்தத்தையும் அதாவது உங்களோட வியூஸை வந்து சார்ந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம். எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்களோட கண்ணுக்கு கவர்ச்சியை எது பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு மேட்டர் தான். ஸோ வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் தம்ப்நெயிலுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எதுவும் வந்து குடிமுடிக்கு போயிட போகிறது கிடையாது. பல மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டென்ட் மேக் பண்ணுறீங்கன்னா அது உள்ள வந்து பார்க்க வைக்கிற டூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ வந்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக மக்களை வந்து உள்ள எப்படியாச்சும் வர வச்சுட்டிங்கனாலே உங்களோட கண்டென்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. தம்ப்நெயிலை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டைட்டில் கார்டு என்ன மாதிரியான ஒரு டைட்டில் வந்து நம்ம போட போகிறோம். சும்மா வந்து நான் ஒரு வீடியோ பண்ணிட்டேன் ஏதோ ஒரு பேர் வச்சு நான் போட்டனால அது பூஸ்ட் அப் ஆகும் அப்படிலாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஸோ வந்து என்னென்ன மாதிரியான டைட்டில் நான் வந்து கொடுக்க போகிறேன், மக்கள் வந்து என்ன மாதிரியான கீவேர்ட்ஸை வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் டேக்ஸ் நான் கொடுக்கும்போது அது யூடியூப்ல கொஞ்சம் ரேங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து மெயினாக நீங்கள் கண்டென்ட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டா போதாது, அதுக்கு அடுத்த ஸ்டேஜான மெட்டா டேக் கிரியேட் பண்ணுறது, தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஆடியன்ஸை எங்கேஜிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய டெஸ்கிரிப்ஷனில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நான் போடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தெரிஞ்சு அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது கொஞ்சம் பூஸ்டப் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கே தவிர நான் சும்மா வந்து கண்டென்ட் மேக் பண்ணிட்டா சும்மா எடுத்து அப்லோட் பண்ணி விடுவேன், ஏதோ ஒரு பேரை வச்சு விடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக அது கொஞ்சம் அது ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு வேவாக இருக்காது. அதுதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் செகண்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோஸ்க்கு இன்ட்ரோ அப்படிங்கிறது வேறு லெவலில் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் அந்த ஒரு எங்கேஜிங் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஏற்படும். பிகாஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் மொக்கையாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட வீடியோஸை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாச்சும் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு 15 to 30 செகண்டுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து எங்கேஜிங்காக அந்த ரிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆடியன்ஸ் ரிடென்ஷன் அப்படிங்கிறது. அந்த ஆடியன்ஸ் ரிடென்ஷன் வச்சு உங்களோட வீடியோஸ் வந்து சஜஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத யூடியூப் வந்து முடிவு பண்ணும். ஸோ வந்து கண்டிப்பாக அந்த ஒரு எங்கேஜிங் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே கொடுத்தணும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்ட்ரோ வந்து வேறு லெவலில் பண்ணிட்டீங்கனாலே கொஞ்சம் வந்து மக்கள் எங்கேஜிங்காக பார்க்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் தேர்ட் விஷயம் வந்து உங்களோட கண்டென்ட்ல வந்து நீங்க பேசும்போது நிறைய விஷயம் வந்து உள்ள சேர்த்து வச்சிருப்பீங்க. நீங்க வந்து படிச்சு பார்க்கும்போது அதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது வேற விஷயம்லாம் வந்து யோசிச்சு வச்சிருப்பீங்க. பட் பேசும்போது கண்டிப்பா வந்து வேற வழியில போய் என்னென்னமோ டேர்ம்ஸ்லாம் வந்து உள்ள சேர்த்து நம்ம வந்து வேற லெவல்ல வந்து பண்ணி வச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் எடிட் பண்ணும்போது அன்வான்டான கண்டென்ட் ஏதாச்சும் பேசி வச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல போர் அடிக்கும். இதை கண்டிப்பா வந்து ஆடியன்ஸ் கேட்டாங்கன்னா போர் அடிச்சிடும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ வந்து என்னோட வீடியோஸ் நான் பெருசா பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் எப்பவுமே வச்சுக்க
வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. அது ஒரு ஆடியன்ஸ் ரிடென்ஷன். நான் சொன்ன மாதிரி மக்கள் வந்து எவ்வளோ மணி நேரம் உங்களோட வீடியோஸை பார்க்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னா ஒரு 50% ஆடியன்ஸ் ரிடென்ஷன், அதாவது 2.5 நிமிஷம் உங்களோட வீடியோஸ் பார்த்தாங்கன்னா ஓகே இவரோட கண்டென்ட் வந்து ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி யூடியூப் அல்காரிதம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பூஸ்டப் பண்ணணும், மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுட்டு அன்வான்ட் கண்டென்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, தேவையில்லாத விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது தூக்கி தூர போட்டு கொஞ்சம் ப்ரிசைஸாக கரெக்டாக என்ன சொல்ல வரீங்களோ அது கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மக்களுக்கு வந்து எங்கேஜிங்காக இருந்துட்டு இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலாக சிம்பிளாக வந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்னு பாருங்க. நான் வந்து ஒரு கண்டென்ட் சொல்ல போறேன்னா வளன்னு தேவையில்லாத எல்லாத்தையுமே உள்ள சேர்த்து திணிச்சு ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லி முடிக்க வேண்டிய விஷயத்தை வந்து 15 நிமிஷம் வரைக்கும் இழுத்துட்டு போனோம்னா கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் ரொம்ப போர்டாக ஃபீல் பண்ணிவிடுவாங்க. என்னையே இந்த ஒரு 2 பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு இவ்வளோ பெருசாக வளன்னு என்னென்னமோ சுற்றி வளர்ச்சி என்னென்னமோ அதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ பார்ப்பாங்க, 2 வீடியோ பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வளைச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமாக போர் அடிச்சிடும். ஒரு எங்கேஜிங்காக நான் சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் எங்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சத்தியமாக இருக்கவே இருக்காது. ஸோ மெயினாக இந்த ஒரு விஷயங்கள் தான் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா, நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணுமே தவிர கண்டென்ட் அப்படிங்கிறத உங்களை பேச வைக்கும். சரிங்களா? ஸோ அந்த கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து உங்களோட வியூஸை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்குமே தவிர சும்மா வந்து நானும் வீடியோ பண்ணி போட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான வியூஸ்லாம் கண்டிப்பாக வரவே வராது. ஸோ வந்து நிறைய விஷயம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், ரிசர்ச் ஒர்க் நிறைய பண்ணுங்கள். என்னென்ன மாதிரி நிச்சில் நான் வந்து உள்ளே போனோன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நிறைய பேர் ஈடுபட்டிருப்பாங்க. என்டர்டைன்மெண்ட் சார்ந்த துறையை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த இடத்துல வந்து நிறைய பேர் ஒரு எக்கச்சக்கமான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அந்த ஒரு கண்டென்ட்டை தான் போட்டுட்ருப்பாங்க. அப்படிங்கிறதுனால நிறைய காம்படிஷன் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து உங்களுக்குன்ட்டு ஒரு தனித்துவமான ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். அண்ட் எஸ்பெஷலி என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் நீங்கள் எப்போ போட ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அந்த ஒரு லேக் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீங்கள் என்ன ஒரு கண்டென்ட் வேணால் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் அப்படிங்கிறதுனால கிரியேட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ வந்து எனக்கு என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு லேக் உங்களுக்கு சத்தியமாக ஏற்படாது. முடிஞ்ச வரைக்கும் பிடிச்ச கண்டென்ட்டை உங்களோட இனோவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மக்களோட ஆடியன்ஸ் ரிடென்ஷன் வந்து கரெக்டாக எங்கேஜிங்காக வச்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து ட்ரிக்காக நீங்கள் வந்து பிளான் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரீச் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பேசிக் விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதுக்கப்புறமா எல்லாத்தையுமே பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. இது எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 2000-3000 வியூஸ் வந்து உடனே கிடைச்சிடும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் இதெல்லாம் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் இருக்கீங்கன்னா பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நீங்கள் நார்மலாக பண்ணுற வீடியோஸ்க்கும் இப்போ நீங்கள் பண்ண போகிற வீடியோஸ்க்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி பிடிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.